வணக்கம். இது த வெடவியாச ஆர்கைவ்ஸ். காலத்தால் மறக்கப்பட்ட ரகசியங்களையும் சொல்லப்படாத உண்மைகளையும் தேடிச் செல்லும் ஒரு ஆவணப் பயணம். இதிகாசங்கள், வரலாறு மற்றும் மர்மங்கள் என அனைத்து வகை கதைகளையும் ஒலி வடிவில் வழங்கும் உங்களின் டிஜிட்டல் நூலகம் இது. நீங்கள் ஒரு தீவிர கதை பிரியர் என்றால் இப்போதே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்று நமது ஆவணக் காப்பகத்திலிருந்து ஒரு இருண்ட பக்கத்தை புரட்டப் போகிறோம். இது கற்பனைக்கும் எட்டாத ஒரு திகில் அனுபவம். த டாக் ஃபைல்ஸ் வரிசையில் இன்று நாம் காணப்போகும் கதை உங்கள் தூக்கத்தை தொலைக்கலாம். விளக்குகளை அணைத்து விடுங்கள். இதோ இன்றைய திகில் ஆவணம் உங்களுக்காக. கொல்லிமலையின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் வெளியுலகின் சுவாசமே படாத தொலைதூரத்தில் அமைந்திருந்த அந்த பழமையான கிராமம் எப்போதுமே ஒருவித அமானுஷ்யமான அமைதிக்குள்ளேயே உறைந்திருந்தது. வெளியாட்களுக்கு அது இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலமாக தெரியலாம். ஆனால் அங்கே வசிப்பவர்களுக்கு தெரியும், அந்த அமைதிக்கு பின்னால் காலங்காலமாக ஒரு விசித்திரமான கொடூரமான வழக்கம் ஒளிந்திருக்கிறது என்று. அது எந்த கோவிலை சார்ந்ததோ குலதெய்வத்தை சார்ந்ததோ அல்ல. அது முழுக்க முழுக்க மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக உருவாக்கி கொண்ட ஒரு கடுமையான முறை. ஒவ்வொரு வருடமும் கிராமத்தின் மைய பகுதியில் இருக்கும் பெரிய பஞ்சாயத்து வீட்டின் முன்பு ஒரு பழைய தேக்கு மர மேஜை போடப்படும். அதன் மீது பழுப்பேறிய மஞ்சள் நிறம் பிடித்த தாள்களை கொண்ட ஒரு தடிமனான நோட்டு புத்தகம் வைக்கப்படும். அதில் ஊர் பெரியவர்களால் எழுதப்படும் அந்த பட்டியலுக்கு இந்த வருடம் யாரை யார் பார்த்தோம் என்று பெயர். இது அரசாங்க கணக்கெடுப்பு அல்ல. ரேஷன் கார்டுக்கோ நில உரிமைக்கோ வாக்காளர் அடையாள அட்டைக்கோ பயன்படும் ஆவணமும் அல்ல. இது அந்த ஊர் மக்கள் தங்களுக்குள் வைத்துக் கொள்ளும் ஒரு உயிரிருப்பு பதிவு. அந்த பட்டியலில் ஒருவரின் பெயர் இருந்தால் மட்டுமே அவர்கள் அந்த ஊரில் உயிருடன் இருப்பதாக அர்த்தம். பெயர் இல்லை என்றால் அவர்கள் அந்த மண்ணில் இல்லை என்று பொருள். மணிகண்டன் நகரத்தின் பரபரப்பான சூழலில் இருந்து அந்த மலை கிராமத்திற்கு மாற்றலாகி வந்த ஒரு இளம் அரசு ஊழியன். பழைய நில ஆவணங்களை டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் கணினிமயமாக்கும் பணி அவனுடையது. அவனுக்கு தரவுகள் மீதும் அறிவியல் ஆதாரங்கள் மீதும் மட்டுமே நம்பிக்கை இருந்தது. அவனது கண்களுக்கு அந்த கிராமத்தின் வழக்கங்கள் வெறும் அர்த்தமற்ற மூட நம்பிக்கைகளாகவே தெரிந்தன. ஆனால் ஒரு நாள் மாலை பஞ்சாயத்து அலுவலகத்தின் அலமாரியில் தூசி படிந்து கிடந்த பழைய நோட்டு புத்தகங்களை புரட்டிய போது அவனுடைய நம்பிக்கை ஆட்டம் கண்டது. கடந்த 10 ஆண்டுகளின் பட்டியலை அவன் பொறுமையாக ஒப்பிட்டு பார்த்தான். சில பெயர்கள் ஒரு வருடம் இருக்கும், அடுத்த வருடம் திடீரென மாயமாகி இருக்கும். உதாரணமாக செல்வி என்ற பெயர் தொடர்ந்து 3 வருடங்கள் பட்டியலில் இருந்தது. ஆனால் 4ஆம் வருடம் அந்த பெயர் பட்டியலில் எங்குமே இல்லை. இறப்பு பதிவேட்டிலும் அவள் பெயர் இல்லை. அவன் கிராம நிர்வாக செயலரிடம், செல்விக்கு என்ன ஆனது? அவர் இறந்து விட்டாரா அல்லது ஊரை காலி செய்துவிட்டு வேறு எங்காவது சென்று விட்டாரா என்று துருவி கேட்டான். அதற்கு அந்த செயலர் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் ஒருவித உணர்ச்சியற்ற குரலில்,
இல்லை, அவரை இந்த வருடம் யாரும் பார்க்கவில்லை என்று மட்டும் பதிலளித்தார். மணிகண்டனுக்கு கோபம் தலைக்கேறியது. பார்க்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷி எப்படி காற்றில் கரைந்து போக முடியும்? அவர் என்ன ஆவியா என்று சத்தமாக கேட்டான். அதற்கு செயலர் நிதானமாக, இந்த மலையில் நாங்கள் யாரை பார்க்கவில்லையோ அவர்கள் இல்லை என்றுதான் அர்த்தம். அவர்களை தேடக்கூடாது, அது ஊர் கட்டுப்பாடு என்று முடித்து கொண்டார். மணிகண்டன் இதை ஏற்க தயாராக இல்லை. அவன் செல்வியின் முகவரியை தேடிச் சென்றான். அது ஊரெல்லையில் இருந்த ஒரு சிறிய ஓட்டு வீடு. கதவு திறந்தே இருந்தது, பூட்டு போடப்படவில்லை. உள்ளே சென்று பார்த்தபோது அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீடு நீண்ட நாட்களாக பூட்டப்பட்ட பாழடைந்த வீடு போல இல்லை. காலையில் சமைத்ததற்கான அடையாளமாக அடுப்பில் சாம்பல் சூடாக இருந்தது. சுவரில் மாட்டப்பட்டிருந்த குடும்ப புகைப்படத்தில் தூசி இல்லை. தரையில் பாதி நெய்யப்பட்ட கூடை ஒன்று கிடந்தது. அவள் சற்று நேரத்திற்கு முன்புதான் ஏதோ வேலைக்காக வெளியே சென்றது போல தோன்றியது. ஆனால் அந்த தெருவில் சென்ற யாரும் அந்த வீட்டை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அந்த வீடே இல்லாதது போல கடந்து சென்றனர். பக்கத்து வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு வயதான கிழவியிடம் மணிகண்டன் விசாரித்தான். அந்த கிழவி அவனை பார்த்து சொன்னாள், தம்பி, செல்வி நிறைய கேள்விகள் கேட்டாள். கோவில் நிலம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டாள். பஞ்சாயத்து வரவு செலவு கணக்கை எப்படி கேட்கலாம் என்று தைரியமாக பேசினாள். அதனால் அவளை ஊர் கூடி காட்டேரி என்று முடிவு செய்துவிட்டது. அப்போதுதான் மணிகண்டனுக்கு அந்த கொடூரமான உண்மை உரைத்தது. இங்கே காட்டேரி என்பது கதைகளில் வரும் ரத்தம் குடிக்கும் பேய் அல்ல. அது ஒரு சமூக புறக்கணிப்பு. ஒருவரை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவரை ஊரே ஒன்று சேர்ந்து இல்லை என்று முடிவு செய்துவிடும். அவர்களை யாரும் பார்க்க மாட்டார்கள், அவர்களிடம் பேச மாட்டார்கள், கடைகளில் பொருட்கள் தரமாட்டார்கள். அவர்கள் உயிருடன் கண்முன்னே நடமாடினாலும் அவர்களை ஒரு காற்றை போல கடந்து செல்வார்கள். உயிருடன் இருக்கும்போதே ஒருவரை பிணமாக மாற்றும் மிக கொடூரமான உளவியல் வன்முறை அது. அன்று இரவு மணிகண்டன் ஒரு உறுதியான முடிவெடுத்தான். இந்த மூடத்தனமான வழக்கத்தை உடைக்க வேண்டும் என்று நினைத்தான். இரவோடு இரவாகச் சென்று பஞ்சாயத்து பலகையில் இருந்த அடுத்த வருடத்திற்கான பட்டியலில் தன் பெயரை தெளிவாக எழுதினான். மணிகண்டன், அரசு ஊழியன் என்று எழுதி அதன் கீழே நாளையும் குறிப்பிட்டு கையெழுத்திட்டான். ஒரு பெருமிதத்துடன் தான் ஏதோ சாதித்துவிட்ட திருப்தியில் உறங்கச் சென்றான். மறுநாள் காலை விடிந்தது. அவன் மிகுந்த உற்சாகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தான். எதிரே வந்த பால்காரரிடம் புன்னகையுடன் காலை வணக்கம் சொன்னான். ஆனால் பால்காரர் அவன் முகத்தை பார்க்காமல் அவன் நின்ற இடத்தை கடந்து சென்றார். மணிகண்டன் குழப்பத்துடன் தேநீர் கடைக்கு சென்று ஒரு டீ கொடுங்க என்று சத்தமாக கேட்டான். கடைக்காரர் அவன் குரலை கேட்டும் கேட்காதது போல் வேறு ஒருவருக்கு டீ ஊற்றிக் கொண்டிருந்தார். மணிகண்டனுக்கு வியர்த்தது. அவன் பதற்றத்துடன் தெருவில் சென்றவர்களை வழிமறித்து பேசினான்.
ஆனால் எல்லோரும் அவன் உடலை ஊடுருவி பார்ப்பது போல வெற்று பார்வையால் கடந்து சென்றனர். அவன் நடுங்கும் கால்களுடன் பஞ்சாயத்து போரிடை நோக்கி ஓடினான். அங்கே தொங்கிய பட்டியலில் அவன் இரவில் எழுதிய பெயர் காணவில்லை. அதற்கு பதிலாக பட்டியலின் கீழே சிவப்பு மையால் புதிதாக ஒரு வரி சேர்க்கப்பட்டிருந்தது. மணிகண்டன், காட்டேரி. அவன் கத்தினான், அழுதான். அங்கிருந்தவர்களின் கைகளை பிடித்து உலுக்கினான். நான் இங்கே இருக்கிறேன், என்னை பாருங்கள் என்று கதறினான். ஆனால் ஒருவர் கூட அவன் இருப்பதை உணரவில்லை. அவர்கள் பார்வையில் அவன் காற்றோடு காற்றாக கரைந்து விட்டான். அவனுக்கான தண்டனை மரணம் அல்ல, மரணத்தை விடக்கூடிய முடிவற்ற தனிமை. கொல்லிமலையின் பனிமூட்டத்தில் கேள்விகள் கேட்ட மற்றுமொரு மனிதன் ஊர்கணக்கில் காட்டேரியாக மாற்றப்பட்டான். வெளி உலகிற்கு அவன் காணாமல் போனவன். கொல்லிமலையில் அவன் இப்போது ஒரு காட்டேரி. இப்போதுதான் மணிகண்டன் பட்டியலில் இல்லாதவர்களை காணத் தொடங்கினார். மகிழ்ச்சி, துக்கம், உணர்ச்சிகள் மற்றும் முக்கியமாக உயிர் ஆகியவற்றை இழந்த தொலைந்து போன மக்கள். பட்டியல்தான் மறக்கப்பட்டவர்களின் கடைசி இடம். தமிழ் பயங்கர கதைகள் இன்னும் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதைய இரவுல தனியா கேளுங்க.